உங்கள் வெட்டிங் கேட்ரிங் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் எல்லாரும் பண்ணுற 5 மிஸ்டேக்கை பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்னென்னு பார்க்கலாமா? ப்ரைஸை மட்டும் பார்த்து கேட்ரிங் புக் பண்ணுறது. மிஸ்டேக் நம்பர் 2, ஃபுட்டை டேஸ்ட் பண்ணி வெரிஃபை பண்ணாமல் கேட்ரிங்கை புக் பண்ணுறது. மிஸ்டேக் நம்பர் 3, அவங்க எத்தனை வருஷமாக பண்ணுறாங்க, எவ்வளோ ஆர்டர்ஸ் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் செக் பண்ணாமல் அவங்க ஃபுட்டை டேஸ்ட் பண்ணாமல் கஸ்டமர் அந்த வெட்டிங்க்கு ஆர்டர் புக் பண்ணுறது. மிஸ்டேக் நம்பர் 4, மெனுவை கிளியராக பார்க்காம கேட்ரிங் புக் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டால் கவுண்டர்ஸ், என்ன டெசர்ட் வருது, என்ன ஸ்வீட்ஸ் வருது, என்ன மெயின் கோர்ஸ் வருது, இது எல்லாத்தையும் தனித்தனியாக அனலைஸ் பண்ணி தான் ஒரு கேட்ரிங்கை புக் பண்ணணும். மிஸ்டேக் நம்பர் 5, கஸ்டமர் ரிவ்யூஸ் பார்க்காம ஆர்டர்ஸ் புக் பண்ணுறது. ப்ரீவியஸாக அவங்க பண்ண ஆர்டர்ஸில் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்றது நீங்கள் ரிவ்யூ மூலிமா தான் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இது எல்லாத்தையும் பார்த்து தான் நீங்கள் ஃபைனல் டிசிஷன் எடுக்கணும், எந்த கேட்ரிங்கை சூஸ் பண்ணணும்னு. நான் மணிகண்டன், ஓம் ஸ்ரீ சாய் கேட்ரிங்கோட ஃபவுண்டர். உங்கள் ஃபங்க்ஷனை மெமரபுளாக மாற்றணுன்னா ஓம் ஸ்ரீ சாய் கேட்ரிங்கை தொடர்பு கொள்ளுங்கள். மறக்காமல் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.